ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு சூப்பரான ஒரு ஹாரர் மூவி எடுத்து வந்திருக்கேன். இந்த படம் 2020 லான்ச் ஆயிருந்தாலும் ஆனால் இது தாய்லாந்து மூவிங்கிறதுனால தமிழில் இருக்காது. படம் பக்கத்துக்கு தாறுமாறாக இருக்கும். அப்படி என்னதான் கதைன்னா, இந்த படத்தில் அப்பா பையன் 2 பேர் இருப்பாங்க. இவங்க 2 பேருக்குமே ஒரு பிளட் லைன், அதாவது இவங்களுக்கு ஒரு சூனியம் மந்திரம் இறந்தவர்களை கட்டுப்படுத்துறது மாதிரி சில சக்திகள் இருக்கும். அது இவங்க பரம்பரையா பிளட் லைன்ல ஊறிக்கிட்டு இருக்கோம். பட் ஏன்னா ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோவோட அப்பாவை சில பேர் கொன்னுடுறாங்க. அது யாரு கொன்னாங்கன்னு சொல்லிட்டு நம்ம படத்தோட ஹீரோ அவனுக்கு இருந்த சூப்பர் பவர்ஸ் வச்சு அவன் கண்டுபிடிச்சானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்துல சூப்பரா எடுத்திருப்பாங்க. படத்தோட பேர் பார்த்தீங்கன்னா நேக்ரோமான்சர். இந்த படம் 2020 ரிலீஸ் ஆயிருக்கு. படம் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். வாங்க இந்த வீடியோக்கு போகிறது முன்னாடி நம்ம சேனலை ஒரு லைக் பண்ணிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நானும் நல்லா இருப்பேன். இந்த வீடியோவும் நிறைய பேருக்கு போய் சேரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது உங்கள் ஸ்டோரி பாக்ஸ் தமிழ். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல அண்டர் கிரவுண்ட்ல ஒரு ஃபைட் கிளப் நடக்குது. அதுல 2 பேர் மாத்தி சண்டை போட்டுருக்காங்களே. இதுல உடம்பு ஃபுல்லா டேட்டு போட்டிருக்காங்கல்ல, இவன் தாங்க நம்ம படத்தோட ஹீரோவும் கூட. இவன் பேர் பார்த்தீங்கன்னா வீன். இவனோட அப்பாவும் பக்கத்துல தான் இருக்காங்க. இந்த மேட்சை பார்க்க வந்துருக்காங்க. அந்த இடத்துல பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ செமையா அடி வாங்கி தோக்குற கட்டத்துக்கு போயிடறான். அவனால ஒன்றும் முடியல. அப்பா காரை பார்க்குறாரு, என்னடா இவ எப்பயுமே அடி வாங்க மாட்டேனேன்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்து பின்னாடி போனான்னு தெரியுது. அந்த இடத்துல ஒருத்தவன் சூனியை வச்சிட்டு இருக்காங்க. அதாவது இந்த ஊர்ல அடிக்கடி இந்த சூனிய விர்ச்சுவல் இதெல்லாம் பண்ணுவாங்க போல இருக்கு. அது மாதிரி இங்க ஒருத்தன் பண்ணிக்கிட்டு இருக்க. அவனை போயிட்டு நம்ம அப்பங்காரன் போயிட்டு அடிக்க போக அவனால அந்த சூனியத்தை கண்டினியூ பண்ண முடியல. அதனால இந்த சைடு நம்ம ஹீரோவுக்கு மேலே இருந்த அந்த சூனியை விடுவிச்சு இவன் அடிக்க ஆரம்பிக்கிறான். ஆப்போசிட்ல உள்ளவனால ஒன்றும் முடியல. தலை வட்டஞ்சு ரத்தம் ஊத்துது. அவன் தோத்துட்டான். நம்ம ஹீரோ ஜெயிச்சுட்டான். ஜெயிச்ச சந்தோஷத்தோட அவன் லவ்வர் கிட்ட போன் அடிச்சு பேசுறான். அவளும் இதாட்ட நீ எப்பயுமே ஜெயிச்சுக்கிட்டு தான்டா இருப்பேன்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்க. அதே நேரத்தில் அப்பங்காரனும் வரா. இவங்க 2 பேரும் போயிட்டு இருக்கும் போது ஆப்போசிட்ல ஒரு 3 பேர் வராங்க. அவங்க 3 பேர்ல சொட்டத்தலைய நாட்டம் ஒருத்தர் இருக்கானே. அவன் வந்து கேட்கறான் நம்ம ஹீரோட அப்பா கிட்ட, நீ என்கிட்ட ஒன்று விற்கணும் சொன்னீடா, அதுக்கான காசை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், நீ அதை என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாக்கெட்டை கேட்குறான். அந்த லாக்கெட் என்னன்னு சொல்லிட்டு நமக்கு போக தான் தெரியும் போல இருக்கு. பட் ஏன்னா நம்ம ஹீரோவோட அப்பாவும் இல்லை நான் அதை கொடுக்க முடியாது, ஒழுங்கு மரியாதை இந்த இடத்த விட்டு போயிட்டு தான் சொல்லும் போது அந்த இடத்துல ஒரு கலவரம் உண்டாகுது. நம்ம ஹீரோவும் அந்த சண்டையை தடுத்து இதட்ட எங்கள் அப்பா கிட்ட வச்சுக்காதீங்களான்னு சொல்லிட்டு அடித்து பற்றி விட்றான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் காரில் போயிட்டு இருக்கும் போது அப்போதான் அப்பங்காரன் சில விஷயத்த சொல்கிறான். இந்த லாக்கெட் இருக்குல்லடா, இந்த லாக்கெட்டில் நிறையா மந்திர தந்திரங்கள்லாம் இருக்கு. இதை அவன் என்கிட்ட கேட்டான். பட் ஏன்னா நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். அதனாலதான் இப்படிதான் பண்ணிட்டு இருக்கான். அதெல்லாம் விட்டு தள்ளிடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போயிட்டு இருக்கும்போது 2 கார் வந்து இவங்க காரை மறைக்குது. கார்ல இருந்து இறங்கின எக்கச்சக்க பேர் பார்த்தீங்கன்னா கண்ணை வச்சு தார் வர சுட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோவோட அப்பாவும் தலையை குனிஞ்சிட்டு முடிச்சிட்டு இருக்க. அப்பதான் நம்ம ஹீரோவோட அப்பா சொல்றாரு, இல்லடா நீ இந்த இடத்த விட்டு எப்படி தப்பிச்சிடுறா அப்படின்னு சொல்ல. பட் ஏன்னா இவனை காரை தாறுமாறா சுட ஆரம்பிக்கிறானு. அதே நேரத்துல நம்ம ஹீரோட அப்பா கைத்துல இருந்த இந்த லாக்கெட்டை பார்த்தீங்களா டிஃப்ரெண்டா இருக்கும். அந்த லாக்கெட்டை எடுத்து இவரை வாயில வச்சு ஒரு மாதிரி விசில் அடிக்க ஆரம்பிக்க. அதே நேரத்துல கண்ணை எடுப்பாரு பாருங்க. இவ்வளவு நேரம் அவர் சுட்ட புல்லட் யாரு மேலேயும் படாது. பட் ஏன்னா அந்த விசில் எடுத்து வாயில வச்சுட்டு ஊதிட்டு அடிப்பாரு பாருங்க கண்ணை வச்சு. எல்லாரும் தலையில மட்டார்னு இறங்கும் கன் ஷாட் மாதிரி. அதே நேரத்துல நம்ம ஹீரோ பக்கத்துல இருந்த டனல் ஒன்று இருக்கும், அது வழியா இறங்கிடுவான். பட் என்ன பண்றது, சில புல்லட் நம்ம ஹீரோட அப்பாவோட ஷோல்டர்லயும் தொலைச்சிருக்கும். பட் ஏன்னா அதே நேரத்துல ஆப்போசிட் கார்ல இருந்து ஒருத்தன் சொட்ட தலையை நாட்ட ஒருத்தன் இறங்குவான் பாருங்க, மொட்டை தலையன். அவன் டைரக்டா இந்த கார் மேலே ஏறிட்டு ஷார்ட் கன்னை வச்சு தாறுமாறா சுட ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோவோட அப்பாவுக்கு உடம்புல எல்லாம் தொலைக்குது. பட் ஏன்னா இதெல்லாம் நம்ம ஹீரோ கீழே இருந்ததை பார்த்துக்கிட்டு தான் இருக்கான் டன்னல் வழியா. அவனால மேலே ஏறவும் முடியல. அதே நேரத்தில் அந்த சொட்டத்தலை நட்ட ஒருத்தன் வந்தான்ல, அவன் நம்ம ஹீரோட அப்பாவோட கழுத்தில் அந்த லாக்கெட்டை எடுக்க போவான் பாருங்க. இதை நம்ம ஹீரோட அப்பா தடுக்க தான் பார்ப்பாரு. பட் ஏன்னா இவரால் முடியல. ஒரு கட்டத்தில் விட்டு கொடுத்துருவாரு. அதே நேரத்தில் அவன் கையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட அப்பா உடம்புல இருந்து என்னமோ ஒன்று கலர் மாதிரி ஒரு டேட்டூஸ் மாதிரி ஏறும். அதை காட்டிட்டு அதோட அந்த லாக்கெட்டுக்கு எடுத்த உடனே அவர் இறந்துருவாருங்க. கீழே இருந்து ஒரு கிரேனேட் தூக்கி அந்த காருக்குள்ளே போட அந்த கார் வெடிச்சு செத்துருது. அதே நேரத்தில் அந்த மொட்டத்தில் சட்டையை கட்டுவான் பாருங்க, உடம்புல எக்கச்சக்கமான டேட்டூஸ் ரெட் கலரில் மார்க் ஆகும் பாருங்க. அதாவது அந்த லாக்கெட் அவன் கைக்கு வந்ததுலேருந்து அந்த ட்ரெஸ்ஸு அவன் உடம்புக்கு எல்லாமே மாறும், உடம்பே கொஞ்சம் பெருசாகும். அதாவது இந்த லாக்கெட்டில் ஏதோ ஒரு பவர் இருக்குது. அந்த பவருக்காக தான்
இந்த நம்ம ஹீரோவோட அப்பாவை கொன்னு இருக்காங்க. அதோட சீனை கட் பண்ணிட்டு அடுத்த சீன் ஹாஸ்பிட்டல்ல தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோவால ஹாஸ்பிட்டல்ல ஏந்திரிக்க முடியல. அவனோட 2 ஃப்ரெண்ட்ஸ் தான் ஹெல்ப் பண்றாங்க. பட் நம்ம ஹீரோவுக்கு இருக்கிற ஒரே டார்கெட் நம்ம அப்பாவை கொன்னது யாருன்னு சொல்லிட்டு அவனை கொல்லணும். டைரெக்டா வீட்டுக்கு போறான். அவங்க அப்பா கிட்ட இருக்கிற சக்தியை எப்படியாச்சும் எடுக்கணுமே சொல்லிட்டு அவங்க அப்பா எப்பயுமே ஒரு இடத்துல சாமி கும்பிடுவாரு. அந்த இடத்துக்கு போறா. அந்த இடத்துல ஒரு புக்கு மாதிரி இருக்கு, ஓலைச்சுவடி. அதை ஓப்பன் பண்ணா இவங்களோட வம்சா வழிகள், அதாவது இவங்களோட முன்னோடிகள் என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த பவர்ஸ் எல்லாம் எப்படி பெறணும்னு சொல்லிட்டு ஒரு புக்கு இருக்கும். அதே மாதிரியே டேட்டு குத்துறான். உடம்புல ஃபுல்லாக டேட்டு குத்துறான். அந்த டேட்டுவோட மந்திரத்தால தான் இவனுக்கு அந்த சூப்பர் பவர்ஸ்லாம் கிடைக்கும் போல. அதே மாதிரி குத்துறான். அந்த சாமியும் பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை ஒன்று கொடுக்குறாங்க, ஒரு சிலை. அந்த சிலையை பக்கத்துக்கு ஏதோ ஒரு விலங்கு மாதிரி இருக்குது. இதை வச்சு நீ யாரை வேணால் கொள்ளலாண்டான்னு சொல்லிட்டு கொடுக்குறான். அதோட சீனை கட் பண்ணிட்டா சில நபர்களை காட்டுறாங்க. அவங்களுக்குள்ள என்னமோ தீய சக்தி போயிருக்கா மாதிரியும், அதே நேரத்தில் அந்த ஊரில் எக்கச்சக்கமான இந்த பொம்மைகள், இந்த மந்திர சக்தி வாய்ந்த பொம்மைகள்லாம் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அது எல்லாத்தையுமே ஒரு கம்பெனி பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணி விற்கிறாங்க. அந்த கம்பெனி பேர் பார்த்தீங்கன்னா லைஃப்ங்கிற ஒரு கம்பெனி தான். அந்த கம்பெனியோட கோஃபவுண்டர் பார்த்தீங்கன்னா இந்த மேங்கிற இந்த லேடி தாங்க. இந்த லேடி பேச ஆரம்பிக்கிறாங்க. இதாட்ட உலகத்தில் எக்கச்சக்க பேருக்கு இந்த சக்தியை நாங்கள் வழங்கிக்கிட்டு இருக்கோம். இதனால நிறைய பேர் பலன் அடைஞ்சிட்டு இருக்காங்க. எங்கள் கம்பெனி நல்லா முன்னேறிக்கிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் மக்களுக்கு தான் நாங்கள் நன்றி சொல்கிறோம். அதனால தான் அந்த 100வது ஆண்டு விழா அப்படின்னு சொல்லிட்டு நடத்திக்கிட்டு இருக்கேன். அந்த இடத்துல யார் இருக்காங்க தெரியுமா? நம்ம ஹீரோட அப்பாவை ஒருத்தவன் காசு கொடுத்துருப்பான்ல, இதாட்டம் அந்த லாக்கெட்டை கொடுறான்னு சொல்லிட்டு அந்த சொட்ட தலைனா அங்கே தான் இருக்கான். அது பக்கத்தில் ஒரு வெள்ளையா ஒருத்தர் இருக்கால, இவன் ஏன் தெரியுமா? இவன் தான் இப்போ புதுசாக அந்த கம்பெனியில் சேர்ந்துருக்கான் போல இருக்கு. இவன் ஒரு சிஇஓக்கு கீழே அசிஸ்டன்ட் சிஇஓ போல இருக்கு. அவன் பேர் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராயர். அவன் சொல்கிறான், இதாட்டம் எங்கள் கம்பெனி நாங்கள் நல்லா முன்னேற்றிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு இன்னொருத்தவங்க யார் வராங்கன்னா நம்ம ஹீரோவோட லவர் தாங்க, அதாவது எக்ஸ் லவர். இப்போ இவன் நம்ம ஹீரோவுக்கு கேர்ள் ஃப்ரெண்டு கிடையாதுங்க. அவள் இந்த கம்பெனியை பற்றி ஏகோ ஓக்கம் சொல்லிக்கிட்டு இருக்க. அதோட அந்த சீனை கட் பண்ணிட்டு பார்த்தா நம்ம ஹீரோ அந்த இடத்துல தாங்க உட்காந்துருக்கான். அவனுக்கு டவுட் வர ஆரம்பிச்சிச்சு. இதாட்ட இந்த லாக்கெட்டுக்காக தான் நம்ம அப்பாவை கொண்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதே நேரத்தில் நம்ம ஹீரோவோட எக்ஸ் லவர் இருப்பான் பார்த்தீங்களா, அவள் அந்த கம்பெனியில் டிஸ்ட்ராயர்னு ஒருத்தன் புதுசாக சேர்ந்துருக்கானே, அவங்க கூட ஒரு மாதிரியே பேசிக்கிட்டு இருக்க. அதை நம்ம ஹீரோ பார்த்துடுறாங்க. பட் ஏன்னா ஒன்றும் சொல்லலை. அதோட சீனை கட் பண்ணிட்டு இந்த சைடு இந்த கம்பெனியோட சிஇஓ அந்த டீச்சர் மேனு வந்து இருக்கு தெரியுமா, ஒருத்தர் லேடி கிட்ட போன் அடிச்சு பேசிக்கிட்டு இருக்கா. பட் ஏன்னா அந்த இடத்துக்கு இந்த டீச்சர் மேவோட ஆள் ஒருத்தன் பேர்பாம்பல இருக்கு. அவன் சொல்றான், இதாட்டா எங்க டீச்சர் மே கிட்ட நீ சப்போர்ட் ஆயிரு, இல்லைன்னா நீ இருக்க மாட்டாடி இந்த உலகத்துல அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி ஒரு பாப்பட் மண்டே ஒரு லேடி ஒன்று உட்காந்துருக்கா. அவ சொல்லுவா, அதாவது எங்களை எக்ஸ்போர்ட் கம்பெனி தானே, இந்த கம்பெனி ஸ்டோரேஜுக்காக தான் உங்ககிட்ட கேட்டுருப்பாங்க போல இருக்கு, இதாட்ட இடம் வேணும்னு சொல்லிட்டு. பட் ஏன்னா இவ அதுக்கு ஒத்துக்க விட மாட்டா போல இருக்கு. இதாட்ட கொடுக்க முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்க. பட் ஆனா இவ சும்மா உட்காந்துருவா. அந்த டேபிள்ல என்னமோ தண்ணியால வரைவாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவன் திட்டிட்டு வெளில போவாம பாருங்க. அதோட நேரத்தில் இந்த சைடு கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா யாரையோ ஒருத்தவனா ஃபாலோ பண்ணுறான். அது யார் தெரியுமா? இந்த கம்பெனியில் இப்போ நடக்கும்போது ஒரு 3-4 பேர் இருப்பாங்களா, அதில் ஒருத்தவனை தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு போயிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. அதே நேரத்தில் இந்த சைடு இந்த பாப்கார்ன் மண்டை ஒரு லேடி இருந்தாலே அவள் டிவியை பார்த்துக்கிட்டு சிஸ்டத்தில் நோண்டிக்கிட்டு பக்கத்தில் ஒரு பாப்கார்னை தின்னுக்கிட்டு இருப்பா பாருங்க. பட் ஏன்னா அவள் தின்னுங்கும் போதே வாயில் என்னமோ கவும். கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா வாயிலேருந்து எக்கச்சக்கமான பூச்சிகள்லாம் வந்து வாயிலேருந்து ரத்தம் வந்து அவள் ஆன் த ஸ்பாட்லேயே டெத்து. அதாவது இது மாதிரி சாவரங்க எல்லாருமே பில்லி சூனியத்தால் பாதிக்கப்பட்டவங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. அதே நேரத்தில் சீனை கட் பண்ணிட்டு இந்த சைடு யாரை கட்டுறாங்கன்னா நம்ம ஹீரோ ஒருத்தனை ஃபாலோ பண்ணிட்டு வந்தான்ல, அவன் என்ன கடை வச்சிருக்கான்னா இந்த மாதிரியான பொருள்களை சேமிக்கிற இடம் தான் வச்சிருக்கான். அந்த இடத்துக்கு போயிட்டு நம்ம அவங்க அப்பாவோட விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கலான்னு கேட்க போனா அவன் ஆல்ரெடி இவனை பற்றி தெரிஞ்சிருக்கும். இதாட்ட எதுக்கடா இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு அவன் மிரட்ட போக. பட் ஏன்னா நம்ம ஹீரோவை கையில் கண்ணு எடுத்துகிட்டு போயிருப்பான்ல, இதாட்ட எங்கள் அப்பாவை யாரா கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க போனா அவன் சொல்லுவான், இதாட்ட நான் அவங்க அப்பாவை கொல்லலாம் இல்லை, அவர் லாக்கெட் ஒன்று வச்சிருந்தாரு, அது எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் பணம் கொடுத்து தான் கேட்க போனோம். பட் ஏன்னா அவர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு, அதோட நாங்கள் விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பேச போனால் நம்ம ஹீரோ மட்டும் ஒத்திக்கவே மாட்டான். ஒரு கட்டத்தில் அந்த சொட்டத்தலை இருப்பானே அவன் என்ன பண்ணுவான்னா கீழே ஒரு டேபிள்ல இருந்து ஒரு போட்டோ எடுத்து காட்டான். இதாட்டம் தான் அவங்க அப்பா லாக்கெட் இருந்தது, இந்த லாக்கெட்டுக்கு ரொம்ப மதிப்பதிகம், இதை கொடுறான்னு தான் கேட்டோம். பட் ஏன்னா கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் கீழே இருந்து கண்ணை எடுத்து நம்ம ஹீரோவோட நெஞ்சில் தாறுமாறா சுட ஆரம்பிக்க. பட் ஏன்னா நம்ம ஹீரோ கீழே ஊந்துருவான். அந்த சொட்டத்தலையனை செத்தியாடா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க. பட் ஏன்னா நம்ம ஹீரோ செத்துருக்க மாட்டாங்க. அவனுக்கான அந்த சூப்பர் பவர்ஸ்லாம் ஆக்டிவேட் ஆகிட்டு இல்லை. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவால் எந்த குண்டு தொலைச்சாலும் அவன் சாக மாட்டான். மறுபடியும் ஏந்தி அவன் கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு இருக்க. இதாட்ட யார் எங்கள்
எங்கள் அப்பாவை கொண்டாங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது பட் ஏன்னா அந்த சொட்டத்தலைங்க வாயிலிருந்து நிறைய பூரன்கள்லாம் வெளில வந்து அவனு ரத்தம் கக்கி ஆன் த ஸ்பாட்ல இறந்துடுறான். அதாவது இவனை இப்போ யாரோ வச்ச பில்லி துணியத்தால் இவனு செத்துருக்காங்க. நம்ம ஹீரோவுக்கு இங்கே என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்க. பட் ஏன்னா ஒரு சைடை காட்டுறாங்க, சொட்டத்தலைங்க படத்தோட ஸ்டார்டிங்கில் வந்தா அவன் அந்த இடத்துல நிற்கிறான். பட் ஏன்னா உடனே மறைஞ்சிடறான். நம்ம ஹீரோவும் சரி ஓகே இங்கே எதுவும் நடக்கலன்னு சொல்லிட்டு மண்டையில் குள்ளாவை போட்டுட்டு வீட்டுக்கு கிளம்ப. அதே நேரத்தில் மறுநாள் காலைல காட்டுறாங்க, 2 போலீஸ், ஒரு லேடி ஒரு ஜென்ஸ் தாங்க. இவங்க 2 பேரும் இப்போ இறந்தாங்கல்ல, இவங்களோட உடல் கூறு ஆராய்ச்சிலாம் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ என்னன்னா எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லாமல் இவங்களை எப்படிடா கொலை பண்ணியிருக்க முடியும்னு சொல்லிட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு பேசிட்டு இருக்காங்க. பட் ஏன்னா அங்கே பக்கத்தில் ஒரு வயசான ஒரு நபர் சொல்கிறாரு, நீங்கள் சொல்கிறத பார்த்தீங்கன்னா இது ஏதோ ஒரு பில்லி சூனியமாக நடந்திருக்கும் போல இருக்கு, ஏதாச்சும் மந்திரவாதிகள்லாம் இதாட்டம் செஞ்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வயசான ஒரு நபர் சொல்ல, இதை கேட்ட இந்த லேடியும் பார்த்தீங்கன்னா அப்படியா இருக்கும், மந்திரவாதிகள்லாம் இன்னும் உயிரோட தான் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்க அந்த தாத்தா வயசானவர் அப்பா சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. அதோட சீனை கட் பண்ணிட்டு இந்த சைடு இந்த லேடி தான் கட்டுறாங்க, போலீஸ் லேடின்னு சொல்லி கூட வச்சுக்கலாம். இவங்க டைரெக்டாக லைப்ரரிக்கு போயிட்டு இதாட்டம் மந்திர தந்திரத்தெல்லாம் பற்றி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு லைப்ரரின்னு வராங்க. ஏதாச்சும் உங்களுக்கு தேவையா அப்படின்னு சொல்லி கேட்க இதை விஷயத்தையும் இவங்க எடுத்து சொல்கிறாங்க. இதாட்டம் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இதாச்சும் ஒரு கேஸ் வந்திருக்கா, இதாட்டம் மர்மமான முறையில் யாராச்சும் சாவுறாங்களா, யாராச்சும் ஏதாச்சும் தேடுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்களும் ஃபஸ்ட்டு 2 பேர் இருந்தாங்க அண்ணன் தம்பின்னு. பட் ஏன்னா அவங்கள ஒருத்தவன் இப்போ ஜெயிலில் இருக்கான், யாரு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போக அதே நேரத்தில் இந்த சைடு நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவன் ஃப்ரெண்ட்ஸு கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்கான். இதாட்டம் அந்த கம்பெனி மேலே தாண்டா எனக்கு சந்தேகமாக இருக்குது, அந்த கம்பெனிக்குள்ளே எப்படியாச்சும் போயாகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல அவனோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் எதுக்குடா சாவை நோக்கி நீயே பாரு, விட்டு தள்ளிடா, அவங்க அப்பாவை கொலை பண்ணிட்டாங்க, பட் ஏன்னா நீ எதுக்கு அதுக்கடா பழி வாங்கணும்னு சொல்லிட்டு நீ இறந்துட்டேன்னா நாங்கள் என்னடா பண்ணுறது, எங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கு அட்வைஸ் பண்ண. பட் ஏன்னா நம்ம ஹீரோ ஒன்றும் கேட்குற மாதிரி தெரியல. அன்றைக்கி நைட்டோட நைட்டாக எங்கே போகிறான்னா அந்த கம்பெனியோட குடோனுக்கு தாங்க போகிறான். அதே நேரத்தில் இந்த கம்பெனியோட சிஇஓ இருக்காங்களா, இந்த லேடி டீச்சர் மேங்கிறவங்க, அவங்க பக்கத்தில் அந்த சொட்டத்தலையங்கட பேசிகிட்டு இருக்க. அவங்க கழுத்தில் ஒரு விஷயத்தை பார்க்குறீங்களா, அதாவது நம்ம ஹீரோவோட அப்பா கழுத்தில் இருந்த அந்த லாக்கெட் அவங்க கழுத்தில் இருக்கும். அதாவது இவங்க தான் அந்த லாக்கெட்டை எடுத்துருக்காங்க போல இருக்கு. அதே நேரத்தில் நம்ம ஹீரோவும் அந்த கம்பெனிக்குள்ளே போக ஆரம்பிக்கிறான். அந்த இடத்துல எக்கச்சக்கமான மனிதர்களோட உடலோ இல்லை மிருகங்களோட உடலோ தெரியல, ஒரு டிஃப்ரெண்ட்டாக இந்த பில்லி சூனியெல்லாம் செய்வாங்களே அந்த மாதிரியான பொருள்கள்லாம் அந்த இடத்துல இருக்குது. நம்ம ஹீரோவும் அதை நோட்டீஸ் பண்ணி போயிட்டு இருக்க. மேலே இருந்து 2 பேர் வராங்க. அதில் கோட் ஷூட் ஒருத்தன் போட்டிருக்காங்கள, அவனை நம்ம பாடி கார்டனே கூப்பிட்டுக்கலாம். ஏன்னா அந்த டீச்சர் மேவ் கூட தான் இவன் எப்பயுமே சுற்றிட்டு இருப்பான் பாடி கார்டா. அவங்க 2 பேரும் கீழே இறங்கி வந்துட்டு இருக்க. நம்ம ஹீரோ ஒரு சைடாக ஒழிஞ்சிட்டு போவாருங்க. டக்குன்னு நம்ம ஹீரோவோட ஃபோனுக்கு வந்து கால் வரும். அதே நேரத்தில் இந்த சவுண்டை கேட்ட அவங்க 2 பேரும் யாருடா ஃபோனு அப்படின்னு சொல்லி கேட்க பக்கத்தில் இருந்த அந்த தொழிலாளியும் இல்லை சார் என்னோட ஃபோனாக தான் இருக்கணும், நான் போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவன் ஒரு சைடு போக அதே நேரத்தில் நம்ம ஹீரோ ஃபோனை அட்டன் பண்ணி யாருடான்னு பார்த்தா இவனோட ஃப்ரெண்டை வெளில நிற்க வச்சிருப்பான்ல, அவன் தான் ஃபோன் பண்ணியிருப்பான். இதுக்கு நான் இதாட்ட ஃபோனை சைலண்டில் போட்டுட்டியா அப்படின்னு கேட்பான் பாருங்க. அட லூசு பையிலே நீ சொல்லுனாலாம் எனக்கு எதுடா ஃபோன் வரப்போகுது, ஏன்டா ஃபோன் அடிச்சு என்ன காட்டி கொடுக்குறியடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஃபோனை கட் பண்ணேன். அதே நேரத்தில் இந்த சைடு நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு அங்கே பெட்ரோலை எடுத்துகிட்டு டைரெக்டாக அங்கே உள்ள எல்லா குடோன் தானே அது ஊற்றி எரிக்க ஆரம்பிக்கிறான். இந்த வெறியிற வாடை இந்த பாடி கார்டுக்கு பட்டு எடுத்து போல இருக்கு. அவனை இந்த சைடு ஓடி வர நம்ம ஹீரோ இழுத்து அப்படி நிற்பாருங்க. அவன் கோட்டை கைட்டிக்கிட்டு இவங்க 2 பேரும் மாற்றிக்கிட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அங்கே பாக்ஸ்லாம் இருக்கும், அந்த பாக்ஸ்லாம் உடைக்க ஆரம்பிக்க அந்த பாக்ஸில் சின்ன அந்த பில்லி சூனியம் வைக்கிற அந்த பொம்மைகள்லாம் கீழே விடும். அதில் ஒரு பொம்மையை எடுத்துக்கிட்டு இந்த வில்லங்கார அந்த பாடி கார்டு இருக்கான் தெரியுமா, அவன் வாயில் வச்சு என்ன ஒரு மந்திரத்தை சொல்கிறான். அதாவது இவனுக்கு அந்த மந்திரம் தெரியும் போல இருக்குங்க. தூக்கி விட்டுருவான் பாருங்க. அந்த பொம்மையிலேருந்து என்னமோ மரக்கிளை மாதிரி ஒரு பேய் மாதிரி ஒன்று அரைக்கிற மாதிரி ஒருத்தன் வரான். அவன் நம்ம ஹீரோ கூட சண்டை போட ஆரம்பிக்க. பட் ஏன்னா நம்ம ஹீரோவும் எவ்வளோ தடுக்க பார்க்குறான். பட் ஏன்னா அதுக்கு மேலே முடியல. ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோவுக்கும் அந்த ஒரு மந்திரம் இருக்குல்ல, அதாவது அந்த பூசாரி ஒரு விலங்கை கொடுத்துருப்பான் பாருங்க, அதே மாதிரி ஒரு விலங்கை எடுத்து மூஞ்சிக்கு நேரம் மந்திரத்தை ஓதி கீழே வைப்பான் பாருங்க. கால் ஒருத்து பாருங்க. அந்த மிருகம் பக்கத்தில் இருந்த பாடி கார்டை அனுப்புனா அந்த பேயை தூக்கி அடிச்சுக்கிட்டு இருக்க. அதே நேரத்தில் இந்த பாடி கார்டு நம்ம ஹீரோ அடிக்க வர. நம்ம ஹீரோ தான் பாக்ஸர் ஆச்சா, ஒரு குத்துவான் பாருங்க. அவன் பக்கத்தில் இந்த நெருப்பில் பட்டு அவன் உடம்பு எரிய ஆரம்பிக்க. அதோட நம்ம ஹீரோ அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகிட்டான். இதே நேரத்தில் இந்த தகவல் பார்த்தீங்கன்னா அந்த டீச்சர் மேவுக்கு தெரிஞ்சது, இதாட்ட ஸ்டோர் ரூம் எரிஞ்சிட்டு இருக்குன்னு. அதை அவனோட அசிஸ்டண்ட் ஒருத்தன் இருப்பான் பாருங்க, அதாவது ஒரு பையன் இருப்பான் பாருங்க, அவன் பேர் என்னது டிஸ்ட்ராயர். அவனுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறான். மறுநாள் இவங்க 2 பேரும் யாரை பார்க்க போகிறாங்கன்னா இந்த பாடி கார்டை போய் பார்க்குறாங்க. அவன் உடம்பு ஃபுல்லாக எரிஞ்சிருக்கு. அந்த இடத்துல
அந்த டீச்சர்மே ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, இதாட்டம் எவ்வளோ முடிக்குன்னா பாருங்க, செலவு பண்ணுங்க, பட் ஏன்னா ரொம்ப செலவு வச்சுட்டுனா இவனை முடிச்சு விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போக, அந்த இடத்துல அந்த டிஸ்ட்ராயருங்கிறவன் ஒரு மாதிரியா பார்த்துட்டு வெளில போவா பாருங்க. கொஞ்ச நேரத்துல இவனுக்கு ஹார்ட் பீட் எகிற ஆரம்பிக்குது. என்னடான்னு சொல்லிட்டு மேலே பார்த்தா தான் தெரியுது, அவனோட அந்த பிளட்டு அந்த குளுக்கோஸ் ஏறும் பாருங்க, அதுக்குள்ளே எக்கச்சக்கமான புழுகள் இருக்கும். அந்த புழுகள் எல்லாமே இவன் உடம்புக்குள்ள போயிட்டு இவன் வாய் வழியாக வெளில வந்து இவன் ஆன் த ஸ்பாட்ல இவனு டெத்துங்க. அதோட சீனை கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோ அவனோட ஃப்ரெண்ட்ஸு கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்க, அந்த இடத்துல எக்கச்சக்கமான புல்லட் வந்து இவங்க 2 பேர் உடம்பையே தாக்குதுங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு இறந்துடுறான். பட் ஏன்னா நம்ம ஹீரோ சாகலை. அதுக்கான காரணம் என்னன்னா, இவன் உடம்புல எந்த ஒரு துளை போட்டாலும் இவன் திருப்பிட்டு மறுபடியும் பொழைச்சி பண்ண வெளில உடியாடுறான். அங்கே வர அடியாட்கள் எல்லாருமே அடித்து நம்ம ஹீரோ வெளில ஒரு கட்டத்தில் வந்துட்டான். கொஞ்சம் நேரம் கழிச்சு போலீஸ் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. வந்து நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு உடம்புல எடுத்துகிட்டு போகிறாங்க. இன்னொரு ஃப்ரெண்டு கதறான், இதாட்ட நூடுல்ஸ் வாங்க போன கேப்பில் உன்னை எவனை சுட்டுட்டானேடான்னு சொல்லிட்டு இவன் கதறான். இந்த சம்பவத்தெல்லாம் நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கிட்டான். அதோட கொஞ்சம் நேரம் கழிச்சு காட்டுறாங்க, நம்ம போலீஸான அந்த லேடியும் அந்த ஜென்ஸும் வந்து இதாட்டம் இப்போ இறந்தாலாம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி, அதாவது ஹாஸ்பிட்டல்லையே வாய்ச்சி வழியாக பூச்சிலாம் போய் அவனோட உடம்பு ஆராய்ச்சி பண்ணுறாங்க. என்னடா இதோட 3 கேஸ் இந்த வாரத்துலேயும் நடந்திருக்கே, யார் இது கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்க. அன்றைக்கி நைட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கம்பெனிக்காக ஒரு செலிப்ரேஷன் மாதிரி ஒரு இடத்த வைக்கிறாங்க. அந்த இடத்துல இந்த டீச்சர்மேவும் அந்த சொட்டத்தலைன்னு இருக்கிறாங்க. அந்த சொட்டத்தலையும் ஒரு மந்திர பொருளை வச்சுட்டு இதை வச்சு யார் வேணால் ஈஸியாக கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வராங்க. பக்கத்தில் இருந்து இவனுக்கு மந்திரம் ஒன்று தெரியும் போலக்கு. அந்த மந்திரத்தை வச்சு வாயை வச்சு ஒரு ஊத அந்த இடமே அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்றுடுது. நம்ம ஹீரோ மட்டும் தான் நடந்து போகிறான். டைரெக்டாக அவள் இடத்துக்கு போயிட்டு அந்த லேடிக்கு மட்டும் ஃப்ரீஸ் எடுத்து விட அந்த லேடியும் பேசுகிறாங்க, இதாட்டம் எதுக்கடா இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நம்ம ஹீரோவும் இதாட்டம் உன்னோட பாடி கார்டு செத்ததுக்கு நான் காரணம் இல்லை, அதுக்கு யார் காரணம்னு உனக்கு நல்லா தெரியும், எதுக்கு எல்லா பழைய இதுக்கு ஏன் மேலே போடுற, எங்கள் அப்பாவை கொண்டது யாருன்னு நான் தேடிக்கிட்டு நீ எதுக்கு வேஸ்ட்டாக இங்கே உள்ளே வர, எங்கள் அப்பாவோட லாக்கெட் எப்படி வாங்கிட்டே வந்ததுன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்க. அதே நேரத்தில் அந்த கார்லேருந்து ஒருத்தவன் மர்மமான ஒருத்தவன் அவன் திருப்பிட்டு அவன் மந்திரத்தை சொல்லி விசிறி விட அவனோட ஸ்பெல்லு வந்து நம்ம ஹீரோ போட்ட ஸ்பெல்லை தகர்த்துருது. அதே நேரத்தில் எல்லாரும் பார்க்க நார்மல் டைமுக்கு வந்துட்டாங்க. எல்லாரும் நம்ம ஹீரோவை சுட வர நம்ம ஹீரோ ஜஸ்ட் மிஸ்லேருந்து அங்கே தப்பிச்சு போக ஆரம்பிக்கிறான். ஒரு சந்துக்குள்ளே நம்ம ஹீரோ ஓடிக்கிட்டு இருக்க. ஆப்போசிட்லேருந்து அந்த போலீஸ்காரை வந்து நில்லுடா இல்லைனா சுட்டுவிடான்னு சொல்ல. பட் ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னே தெரில. இவன் மயக்கம் அடிச்சு கீழே கிடக்குறான். அந்த இடத்துக்கு இந்த போலீஸ் இந்த லேடியெலாம் வந்து அந்த சாரை துக்குறாங்க. பட் ஏன்னா இவன் இந்த விக்ஸ் வந்த மாதிரி மேலே பார்த்து இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவனை ஹாஸ்பிட்டலில் தான் சேர்க்குறாங்க. ஹாஸ்பிட்டலில் இவன் இருக்கும்போது அவனுக்கு மறுபடியும் விஷுவல் வருது. பட் ஏன்னா அவன் உடம்புல உள்ள பிபி சுகர் எல்லாம் ஏறுது, ஹார்ட் பீட் வேகமாக துடிக்குது. அவன் அந்த இடத்துல ஒன்று சொல்கிறான், இதட்ட சாவி என்னோட ட்ராவை தர அதை நீ செய் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த ஹாஸ்பிட்டலில் இறந்துடுறான். இந்த லேடியும் மனசு தாங்காமல் அவனோட அந்த லாக்கருக்கு போகிறாங்க. போயிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் ஒரு ஃபைல் இருக்குது. அதில் யாரோட ஒரு ஃபைல் இருக்குன்னா, நம்ம ஹீரோவோட அப்பா இருக்காங்கல்ல அவனுக்கு ஒரு தம்பி இருக்கான் போல இருக்குங்க. அவனோட ஃபைல் இருக்கு. அது என்ன ஃபைல்னா, அவனும் ஒரு மந்திரவாதி தான். அவன் இப்போ ஜெயிலில் இருக்காங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட இந்த போலீஸ் லேடிக்கு டைரெக்டாக ஜெயிலுக்குள்ளே போகிறாங்க. இடமே பார்க்க பயங்கரமாக இருக்குது. இங்கே நடந்தது எல்லாத்தையுமே அவங்க சொல்கிறாங்க. உள்ளே இருந்தவன் முடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வயசாகி இந்த பேய் மாதிரி இருக்காங்க. அவங்கிட்ட இந்த நடந்ததெல்லாம் சொல்லிட்டு, இந்தாங்க இதை வச்சு நீங்கள் எப்படியாச்சும் தப்பிச்சு வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரை எடுத்து கொடுப்பாம பாருங்க. அந்த பேப்பருக்குள்ளே ஒரு பவுட்ரு இருக்குது. அந்த பவுட்ரு எடுத்து இவன் இன்னும் மந்திரம் சொல்லி ஊத இந்த போலீஸ் லேடி பார்த்தீங்கன்னா அவனோட கண்ட்ரோலுக்கு போயிடும். இந்த போலீஸ் லேடி மேலே அந்த டோரில் ஒரு மந்திரம் இருக்கும். அந்த மந்திரத்தால் தான் இவன் இவ்வளோ நாளாக வெளில வராமல் இருந்தான். அந்த மந்திரத்தை அழைச்சி விட இவன் வெளில வரான், முடியெல்லாம் வெட்டுறான். அடுத்த சீனை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ரயில்வே ட்ராக்கில் போக அங்கே யாரோ இவனை வாட்ச் பண்ணுற மாதிரியே இருக்குங்க. கொஞ்ச நேரத்தில் காட்டுறேங்க, நம்ம ஹீரோவோட அப்பாவோட தம்பி தாங்க. இவனை தம்பிக்காரன்னு கூட வச்சுக்கலாம், ஓகேவா. இவன் அந்த இடத்துல வந்து நிற்க, இதை பார்த்த இவனும் அவனை அட்டாக் பண்ண பார்க்கறான். அவன் இவனை அட்டாக் பண்ண அவங்ககிட்ட சிலந்திகளாக வருது, பூச்சிகளாக வருது, தேனீக்களாக வருது. அதை எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ அவனோட பவரை வச்சு எரிக்கிறான். இவனும் அவனோட பவரான அந்த ஒரு பீஸ்ட்டை வெளியே விட. பட் ஏன்னா அந்த பீஸ்ட் இவனை பார்த்து பயப்படுதுங்க. அதுக்கான காரணம் என்னன்னு தெரியல. கொஞ்ச நேரத்துலேயே நம்ம தம்பிக்காரன் இருக்கான்னு தெரியுமா, அதாவது நம்ம ஹீரோவோட அப்பாவோட தம்பி, அவன் டைரெக்டாக நம்ம ஹீரோட தலையில் கையை வச்சு இவனுக்கு ஒரு சூப்பர் பவர் இருக்குது. அது என்னன்னா, ஒருத்தவனோட மனசில் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு அவனால் அச்சஸ் எல்லாம் பார்க்க முடியும் போல இருக்கு. அவனோட தலையில் வச்சு என்ன நடந்துன்னு பார்க்குறான். அதாவது அந்த இன்ஸ்பெக்டரை யார் கொண்டாங்கன்னு சொல்லிட்டு தானே பார்க்கணும். அந்த இன்ஸ்பெக்டரை பார்க்கும்போது பட் ஏன்னா நம்ம ஹீரோ அந்த இடத்துலேருந்து தப்பிச்சுட்டு போயிட்டான். பட் ஏன்னா அந்த இடத்துல நம்ம ஹீரோ இல்லை. அதுக்கு பதிலாக யார் இருந்தாங்கன்னா அந்த சொட்டத்தலையங்காரன் தான் இருந்தான். அந்த சொட்டத்தலையங்காரன் யாருன்னு தெரியாமல் இவன் மூச்சுக்கிட்டு இருக்க. இதுக்கெல்லாம் நிறுத்தி ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை விட்டுட்டு அவன்
ட்ரெயினை விட்டு மறைஞ்சிடுறாங்க. அடுத்த சீன் எங்கே காட்டுறாங்கன்னா இந்த டீச்சருமே இருக்கிற வீட்டில் தான் காட்டுறாங்க. அந்த இடத்துல டைம் ஃப்ரீஸ் ஆகுது. யார் வராங்கன்னா நம்ம ஹீரோவோட அப்பாவோட தம்பிக்காரன் தான் வரான். அவனை பார்த்து இந்த லேடியும் நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா, இங்கே எப்படி வந்த அப்படின்னு சொல்லி கேட்க, நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன், நீ இன்னும் வயசாகாம அப்படியே இருக்கியே, சரி ஓகே, இந்த இன்ஸ்பெக்டருக்கு சாவுக்கு காரணம் யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த வீடியோ எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவா பாருங்க. அப்போ தான் நம்ம இவன் ஒரு நோட்டீஸ் பண்ணுறான். சைடில் நம்ம ஹீரோட அப்பா ஒரு நெக்லஸ் போட்டிருப்பான்ல, அந்த நெக்லஸ் அந்த இடத்துல இருக்கும் பாருங்க. சரி ஓகே, இந்த நெக்லஸ் என்னோட அண்ணனோடதாச்சு, இது எப்படி வாங்கிட்ட வந்துச்சு, அப்போனா நீ அண்ணனை கொன்னியா அப்படின்னு சொல்லி கேட்க, இவ்வளோ இல்லை நான் ஒன்று கொன்னல, எனக்கு ஒருத்தவன் கொடுத்தான், விற்று நான் காசு கொடுத்து தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்ல. பட் ஏன்னா இதை அவன் நம்ப மாட்டான். அப்போன்னா அவன் யாருன்னு சொல்லு, நான் அதை வச்சு நான் கண்டுபிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்ல. பட் ஏன்னா இந்த லேடியோ டக்குன்னு கையில் கன்று எடுக்க பார்க்க, இவன் டக்குன்னு இவனால் அந்த லேடி கண்ட்ரோல் பண்ண முடியுது. அவளால் அசைய கூட முடியல. அவள் இருந்த பெட்டு ஃபுல்லாக ரத்தமாக ஆக ஆரம்பிக்குது. இவள் கதறா. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கனவு மாதிரி ஆகிடுது. இவ்வளோ மூழ்ச்சிக்க அதையோட சீனை கட் பண்ணிட்டு இந்த சைடு யாரை கட்டுறாங்கன்னா நம்ம ஹீரோவோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு இருப்பாங்க தெரியுமா, அவள் இந்த டிஸ்ட்ராயர்னு ஒருத்தன் இருப்பான். அவனே அவங்க கூட கொஞ்சம் ஜல்சா பண்ணிக்கிட்டு இருக்க. அந்த இடத்துலேருந்து வெளில வருவான் பாருங்க. பட் ஏன்னா நம்ம ஹீரோ அந்த இடத்துல நகை நின்று இருப்பான். இதை பார்த்தா அந்த பொண்ணும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த விட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாலே சையை கட்டுவான் பாருங்க. பட் ஏன்னா நம்ம ஹீரோவோட மனசு தாங்கல, இதாட்ட இப்படி போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க. கீழே இருந்து செக்யூரிட்டிலாம் நம்ம ஹீரோவை பார்த்துருவாங்க. எல்லாரும் இவனை துரத்த ஆரம்பிக்க, இவனை தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறான், எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு. பட் ஏன்னா ஒரு கட்டத்தில் இந்த டிஸ்ட்ராயருக்கு ஒருப்பான்ல, அவனும் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. அவன் கூட நம்ம ஹீரோ சண்டை போட்டுட்டு இருக்க. அப்போ தான் இவன் ஒரு விஷயத்த சொல்கிறான், இதாட்ட உங்கள் அப்பாவை கொன்னதே நான் தாண்டா, இப்போ ஒன்றை கொல்ல போகிறடான்னு சொல்லிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோ பக்கத்தில் இருந்த ஒரு பைப்பை தூக்கி பக்கத்தில் ஒரு கேஸ் லைனில் அடிக்க, அதுலேருந்து கேஸ் வருவாங்க. செம்ம காத்தா இவன் மூஞ்சி எரிய ஆரம்பிக்கான். டக்குன்னு பார்த்தா இவனோட மண்டையில் இருந்த முடியை காணுங்க, சொட்டத்தலையுங்க. அதாவது இவன் தாங்க மெயின் வில்லனே. இவ்வளோ நேரமாக எல்லாரும் கொண்டுட்டு இருந்தால நம்ம ஹீரோட அப்பாவையும் ஒருத்த சொட்டத்தலையை தான் கொண்டு இருப்பானே, அவன் இவன் தாங்க. இவ்வளோ நாளாக வேஷம் போட்டுட்டு இருக்கான் இந்த கம்பெனியில். இதை தெரிஞ்ச நம்ம ஹீரோவும் என்ன பண்ணுறதுனே தெரியல. அவன் உடம்புல அந்த டேட்டூஸ் எல்லாமே இருக்குங்க. அவ்வளோ பவர் இவனுக்குள்ளே இருக்குது. அதாவது நம்ம ஹீரோவோட அப்பாவோட சக்தியும் உறிஞ்சிருப்பான் அந்த நெக்லஸை வச்சுங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ அவங்கள சண்டைக்கு போக ஆரம்பிக்க. பட் ஏன்னா அவன் நம்ம ஹீரோவோட பலசாலி போல இருக்கு. நம்ம ஹீரோவோட ஒரு கையை உடச்சி விட. பட் ஏன்னா நம்ம ஹீரோவுக்கு தான் அந்த ஹீரோவோட பவர் இருக்குமே. அந்த மந்திரத்தை வாயில் வச்சு மந்திரத்தை போட நம்ம ஹீரோட கை தானாக சரியாகுது. கொஞ்ச நேரத்தில் திருப்பிட்டு மறுபடியும் அடிக்க ஆரம்பிச்சா மறுபடியும் காலை பிடிச்சி உடச்சி விட்ருவாங்க. காலையும் திருப்பிட்டு நம்ம ஹீரோ சரி பண்ணுறான். திருப்பிட்டு ஏச்சு பார்த்தா திருப்பிட்டு இங்கே வாயை உடைக்கிறான். என்ன பண்ணுறதே தெரியல. ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோ கீழே அவனோட ரத்தம் சிந்திருக்கும் பாருங்க. அந்த ரத்தத்தை வச்சு இவனோட பீஸ்ட் ஒன்று தெரியுமா, அந்த பீஸ்ட்டை வெளியே விட்றான். அவனும் ஆப்போசிட்டில் அந்த சொட்டத்தலைங்காரனும் அவனுக்கு ஒரு பீஸ்ட் இருக்கும் பாருங்க, காளமாடு மாதிரி. அதை வெளியே விட அந்த காளமாடு இவனோட பீஸ்டோட பெரிய பவர்ஃபுல் போல இருக்கு. அதை மாற்றிக்கிட்டு சுட்டு சாவடிச்சுக்கிட்டு இருக்க. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வில்லங்காரன் நம்ம ஹீரோவோட விட்டுட்டு அந்த பீஸ்ட் மேலே ஃபோக்கஸ் கொடுத்து அந்த பீஸ்ட்டை நெருப்பை வச்சு எரிக்க ஆரம்பிக்க. அந்த பீஸ்ட்டு வெடிச்சு எரிஞ்சு ஓடிடுது. பட் ஏன்னா இந்த சைடு திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ அந்த இடத்துலேருந்து தப்பிச்சிருவாங்க. கை கால்லாம் உடஞ்சி செவுத்து மூலையில் படுத்து கிடக்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ அப்பாவோட நம்பிக்கையாரன் வரான். அவன் ஒரு மந்திரத்தை போட நம்ம ஹீரோவோட கை கால் எல்லாமே மறுபடியும் சரியாக ஆரம்பிக்குது. அடுத்த சீன் இந்த டீச்சருமே பார்த்தீங்கன்னா இந்த நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே இந்த டிஸ்ட்ராயர்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறான். அதாவது சொட்டத்தலையும் வில்லங்காரனை கூட வச்சுக்கலாம். அவனா வில்லங்காரன் ஓகேவா. இதுக்கப்புறம் அவன்கிட்ட சொல்ல அவனும் தலையாட்டிட்டு இருக்கான். அதே நேரத்தில் இந்த சைடு இந்த போலீஸ்கார லேடி இருக்கால, அவள் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டா. இதாட்டா நம்ம ஹீரோவுக்கு இதுக்கு சம்மந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட அட்ரஸை போட்டு பார்க்குற அந்த இடத்த இவளை கண்டுபிடிச்சிட்டா. அதே நேரத்தில் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டுக்காரன் வந்து கைத்தாங்களா கூட்டிகிட்டு வந்து பெட்டில் படுக்கப்பட. பட் ஏன்னா கரெக்டாக அந்த இடத்துக்கு இந்த போலீஸ் லேடி வந்துட்டு இதாட்டம் அவன் ஃப்ரெண்டுக்கு என்னடா எல்லாம் தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்க. அப்போ தான் இந்த ஃப்ரெண்டுக்காரன் சொல்கிறான், இவங்க அப்பாவை கொலை பண்ணதை கண்டுபிடிக்க தான் இவன் அவ்வளோ போராடுறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதே நேரத்தில் வீட்டுக்குள்ளே போனால் அந்த புள்ளி சுனி அந்த பொம்மையெல்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்துக்கிட்டு பக்கத்தில் ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி ஒரு செட்டப் இருக்கும். அதில் நம்ம ஹீரோ படுத்திருக்க. இதை கேட்ட அந்த லேடிக்கும் பார்த்தீங்கன்னா என்னடா இது அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை இது ஒரு மூலிகை தண்ணீர், இதில் இவன் படுத்திருக்கும் போது தான் இவனோட சக்திகளும் பலமாகும், அதே மாதிரி இவனோட உடம்புல ஏற்பட்ட காயமும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆற ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதே நேரத்தில் நம்ம ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறான், இதுக்கெல்லாம் காரணம் அந்த கம்பெனி தான், அந்த கம்பெனி தான் நீங்கள் வச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்ல. இந்த லேடியும் அந்த கம்பெனி அந்த விழா நடத்தும் போது ஃபோட்டோ எடுத்துருப்பாங்களா, அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அதில் உள்ளவங்க தான் இப்போல்லாம் வரிசையாக செத்துக்கிட்டு இருப்பாங்க. அதை பற்றி இவனோட போலீஸ் இந்த ஹெட்டுக்கிட்ட போய் சொல்ல ஆரம்பிக்க. பட் ஏன்னா அவனும் இவங்களோட ஆள் போல இருக்கு, அதெல்லாம் நீ விட்டு தள்ளு, இதுக்கு அந்த டென்ஷன்லாம் உனக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க.
இவளுக்கும் சந்தேகம் வர ஆரம்பிச்சிச்சு. இந்த கம்பெனி மேல தான் ஏதோ ஒரு டார்கெட் என்னமோ இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஹீரோவை கூட்டிட்டு இதாட்டம் போலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு வெளில போக அவனோட ஃப்ரெண்டு வருவான் பாருங்க சப்வே டனலில். கொஞ்சம் கொஞ்சமாக லைட் ஆகவும் டக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேய்கள் அவனை சூழ்ந்து அவனை கொல்ல ஆரம்பிக்குது. அதே நேரத்தில் நம்ம ஹீரோவால் ஒன்றும் பண்ண முடியல. அவனோட சக்தியை வச்சு மந்திரத்தை வச்சு பொழியை போட ஆரம்பிக்க அந்த புகை பட்ட உடனே அந்த பேய்கள் எல்லாம் வெடிச்சு செதறிடும். பட் திரும்பி பார்த்தா தெரியுது இவனோட ஃப்ரெண்டு தலை தனியாக துண்டு முண்டன் தனியாக கிடப்பாங்க. இதை பார்த்துட்டு அவனால் ஒன்றும் பண்ண முடியல. அதோட சீனை கட் பண்ணிட்டு இந்த சைடு எங்கே காட்டுறாங்கன்னா இந்த டீச்சருமே இந்த டிஸ்ட்ராயர் இவங்க எல்லாருமே ஒரு இடத்த குகை மாதிரி இருக்கு. அதில் ஏதோ ஒன்று வச்சு இவங்க எல்லாருமே படையல் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல டக்குனு டைம் ஃப்ரீஸ் ஆகுது. யாரான்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட அப்பாங்காரனோட தம்பி அந்த இடத்துல வரான். அதே நேரத்தில் நம்ம ஹீரோவும் அந்த இடத்துக்கு வராங்க. இவங்க 2 பேருமே அந்த டீச்சருமேவோட உடம்பு அசைக்க முடியாமல் வச்சிருக்க ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோவோட அப்பாவோட தம்பி இருக்கான்ல அவர் சொல்கிறாரு இதாட்டம் இதுக்கெல்லாம் காரணம் இந்த டீச்சர் மேலடா, அவளை விட்டுட்டு பக்கத்தில் இருக்கான்ல அவனை தான் காரணமாக இருப்பான்டா அப்படின்னு சொல்ல உடனே இவங்க 2 பேரும் இவனை விட்டுட்டு அவனை பிடிக்கிறாங்க. பட் ஏன்னா அவன் சும்மா இருப்பானா, அவன் இருக்கிறதுலே பவர்ஃபுல்லான சக்தியை வச்சுருக்கான் போல இருக்கான். அவன் உடனே கையை வச்சு மந்திரத்தை போட அங்கே எல்லாமே கீழேருந்து எக்கச்சக்கமான பேய்கள்லாம் ஏந்திருக்கும் பாருங்க. இதை பார்த்தா அந்த டீச்சருமேவும் எதுக்கடா இப்படிலாம் பண்ணுற, இவ்வளோ நாளாக நீ தான் அந்த கொலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிய அப்படின்னு சொல்லி கேட்க அப்போ தான் ஒரு விஷயத்தை சொல்கிறான். இவ்வளோ நாள் தான் அவன் கம்பெனிக்கு நான் அடிமையாக இருக்கேன், நான் இந்த கம்பெனியை எடுத்து நடத்தலான்னு பார்க்குறேன், நீ செத்து போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் மந்திரத்தை போட வரும்போது இவ கையில் இருந்த அந்த லாக்கெட்டு மாதிரி இருக்கும்ல விசில், அது வந்து மந்திரத்தை எதிர்க்கிற ஒரு பவர் போல இருக்குது. அதை கையில் பிடிச்சிட்டு இருக்க. பட் ஏன்னா இந்த பயலும் கையில் இருந்து அதே மாதிரியான ஒரு லாக்கெட் எடுப்பான் பாருங்க. அப்போ தான் ஒன்று சொல்லுவான் இது தாண்டி உண்மை, அது ஒன்றும் உண்மை கிடையாது, அது டூப்ளிகேட்டுன்னு சொல்லிட்டு அவளோட உடம்பை பார்த்தீங்கன்னா மரமாக்கி அவளை சாவடிச்சிருவாங்க. அதே நேரத்தில் இந்த பேய்கள்லாம் எல்லாரையும் அட்டாக் பண்ணி கடிக்க ஆரம்பிக்க நம்ம ஹீரோவோட சித்தப்பாவும் சேர்ந்து தடுக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாத்தையும் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோவோட சித்தப்பா இருக்கான் பார்த்தீங்களா, அவன் வில்லன்காரனோட தலையை பிடிச்சி எப்படா அந்த இன்ஸ்பெக்டர் கொண்டுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் ஒரு விஷயத்தை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அந்த இடத்துலேருந்து போனதுக்கு அப்புறம் இந்த இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா இவனை தான் தலையில் குறி வச்சிருப்பான். பட் ஏன்னா இவன் அந்த இடத்துல வந்துட்டு அந்த கன்னை நிப்பாட்டிட்டு அவனை நம்ம கொண்டு இருப்பாங்க. அதாவது இந்த இன்ஸ்பெக்டரையே இந்த வில்லன்காரன் தான் கொண்டு பண்ணியிருப்பான். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு மாற்றிக்கிட்டு அடிக்க ஆரம்பிக்க ஒரு கட்டத்தில் நம்ம சித்தப்பங்காரனோட தலையில் இவன் கையை வச்சு அவரோட சக்தி இழுக்க பார்ப்போம் பாருங்க. பட் ஏன்னா அந்த நேரத்தில் அவனோட லாக்கெட்டை பார்த்தீங்கன்னா கீழே வந்துருக்கேன். இதை இந்த வில்லங்காரன் கண்டிருக்க மாட்டான். அதே நேரத்தில் நம்ம ஹீரோவுக்கு பக்கத்துலேயே அந்த காளை மாடு இவனை அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோ அவனோட சக்தியான அந்த பீஸ்ட்டு வெளியே விடும் போது அந்த பீஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த காளை மாடை முட்டி கீழே தள்ளிடும். ஒரு இதே நேரத்தில் பக்கத்தில் இருந்தால் இந்த வில்ல மேலே ஏறி நின்றுட்டு இந்த பீஸ்ட்டு கத்திட்டு இருக்க பாருங்க. கரெக்டாக அந்த அவனோட சக்தியை யூஸ் பண்ண அந்த பீஸ்ட்டு எரிஞ்சு சாம்பல் ஆகிடும். அதே நேரத்தில் இந்த காளை மாடு இருக்கும் பாருங்க வில்லனோட பீஸ்ட்டு, அது என்ன பண்ணுன்னா நம்ம ஹீரோவோட சித்தப்பா அட்டாக் பண்ண பாய் பாருங்க. அந்த இடத்த ஒன்று நோட்டீஸ் பண்ணுங்க. என்னன்னா இவங்கெல்லாம் சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி பூஜையை ஓடுறதுக்கு முன்னாடி தங்கத்தாலேயே ஒன்று மெல்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. தங்கத்தை அந்த மெல்ட்டானது கீழே ஊற்றிட்டு இருக்கு பாருங்க. அதை எடுத்து அப்படியே இந்த காளை மாட்டுக்குள்ளே செலுத்தி வெட்டிக்க வைப்பாங்க பாருங்க. இவங்க 2 பேரும் அந்த காளை மாட்டு வெட்டிச்சு செதற அதே இடத்துல தாங்க இந்த லாக்கெட்டு கீழே இருக்கும். அந்த லாக்கெட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எரிய ஆரம்பிக்க அதே நேரத்தில் நம்ம ஹீரோவை பிடிச்சா நம்ம வில்லன்காரனும் அவன் காதில் அடித்து நம்ம ஹீரோட மண்டையில் உள்ள சக்தியெல்லாம் உரிக்கலான்னு பார்த்துட்டு இருப்பா பாருங்க. பட் ஏன்னா கரெக்டாக அந்த நேரத்தில் நம்ம சித்தம்மகாரன் என்ன பண்ணான்னா அந்த எரிஞ்ச சாம்பல் அந்த லாக்கெட்டுக்கு தெரியுமா அதோட சக்தி அடுத்து தனியாக அந்த லாக்கெட்டை மட்டும் உரிய ஆரம்பிப்பான். அதை உறிஞ்சி இவனோட கைக்குள்ளே அந்த மறுபடியும் அந்த லாக்கெட்டை சேகரித்து வச்சுப்பாங்க. ஒரு கட்டத்தில் இந்த போலீஸ் லேடி என்ன பண்ணிருப்பாங்க தெரியுமா, கரெக்டாக அந்த நேரத்துக்கு அந்த இடத்துக்கு வந்துட்டு நம்ம வில்லன்காரனை மாற்றிக்கிட்டு ஷூட் பண்ண ஆரம்பிக்க நம்ம வில்லனும் நம்ம ஹீரோவை விட்டுடுவாங்க. வில்லன் எவ்வளோ தான் சுட்டாலும் அவன் மறுபடியும் வில்லன்காரன் ஏஞ்சி வருவான் பாருங்க. ஒரு கட்டத்தில் என்ன ஆகும்னா இவ கையில் இருந்த கன்னில் புல்லட்டு காலி. ஏன்னா வில்லன்காரன் உருட்டியாட்டி தான் இவ தலைக்கு பிறகு உழுந்து மயக்கமடைய அதுக்கு பக்கத்துலேயே நம்ம ஹீரோவோட எக்ஸ் அந்த இடத்துல இருப்பான் பாருங்க. இதை பார்த்தா நம்ம ஹீரோ எதுக்குடா அவளை தொட்டுற அப்படின்னு சொல்லி பார்த்தா இவன் இந்த லேடியை பார்த்தீங்கன்னா எக்ஸை ஒரே கழுத்தை ஒரு திருவு தான் அவள் செத்துருவா. இந்த டென்ஷனில் நம்ம ஹீரோ அவனை அடிக்க போக பட் ஏன்னா நம்ம வில்லங்காரன் அவனோட ஃபுல் பவரை எடுத்து நம்ம ஹீரோவை மாற்றி அடித்து தண்ணியில் தள்ளி விட்டு நம்ம ஹீரோவோட தலையிலேருந்து எல்லா பவரையும் உறிஞ்சி எடுக்க பார்ப்போம் பாருங்க. கரெக்டாக நேரத்துக்கு போலீஸ் வரும். இவங்க எல்லாருமே தனித்தனியாக போயிடுவாங்க. நம்ம ஹீரோவும் ஜெயிலுக்கு போயிடுவாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம ஹீரோவோட சித்தப்பா தான் காட்டுறாங்க. அவன் இந்த சம்பவத்தெல்லாம் விட்டுட்டு அவன் ட்ரெயினில் போவான் பாருங்க. அப்போ தான் அவன் ஒரு விஷயத்த கேட்பாங்க அந்த பூசாரிக்காரன்.
அந்த லாக்கெட் யார்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் சொல்லுவான் பாருங்க. அதாவது இந்த சித்தமகன் என்ன பண்ணியிருப்பான் தெரியுமா, அந்த லாக்கெட்டை உரிக்க வந்திருக்கும் போது அவன் கையில் சேர்த்து வச்சிருப்பான்ல, அதை எடுத்து இந்த இன்ஸ்பெக்டர் லேடி ஒருத்தர் இருப்பா பாருங்க, போலீஸ் லேடி, அவள் கையில் வச்சுட்டு போயிருப்பா. அவளும் டைரெக்டாக இந்த லாக்கெட்டை எங்கே எடுத்துகிட்டு போகிறான்னா, இந்த விஷயம்லாம் அவளுக்கு தெரிஞ்சிருக்கும். டைரெக்டாக ஜெயிலுக்கு எடுத்துகிட்டு போகிறா. ஜெயிலில் யார் இருக்கா, நம்ம ஹீரோ இருக்கான். டைரெக்டாக ஃபஸ்ட் டைம் சித்தப்பாக்கிறனுக்கு என்ன பண்ணாலும் அதே மாதிரியே அந்த லாக்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஹீரோவோட கையில் வைக்க, அவன் கையில் இருந்த எடுத்த அவன் உடம்புக்குள்ளே ஏற்றிட்டான். வெளில இருந்தால் தானே அது எல்லாம் எடுத்துடுறாங்க. அவன் உடம்புல ஏற்ற ஆரம்பிக்க அந்த உடம்பு ஃபுல்லாக அந்த லாக்கெட்டு பரவ ஆரம்பிக்குது. அவனோட சக்தி மூலயமா, அவன் அந்த லேடியோட சக்தி மூலயமா வெளில வராங்க மந்திரத்தை வச்சு. வெளில வந்து டைரெக்டாக எங்கே போகிறான்னா வில்லனோட இடத்துக்கே போகிறான். அவன் ஆட்டை பலி கொடுத்து அவன் ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு போக, அவன் நம்ம ஹீரோ கூட சண்டைக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. செம்ம ஃபைட்டு இந்த இடத்துல நடக்க ஆரம்பிக்க. மாற்றி ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோ கையில் இருந்த கத்தியை வச்சு அவனை குத்த ஆரம்பிக்கிறான். பட் ஏன்னா ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை. மேலே இருந்த அந்த கண்ணாடி பாட்டில் எல்லாம் வில்லங்காரம் மடைக்க ஆரம்பிக்க, மேலேருந்து ரத்தமாக ஊற்றும். ஒரு கட்டத்தில் இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட கையிலையும் கத்தி இருக்கும், நம்ம வில்லங்காரன் கையில் கிளாஸ் இருக்கும். நம்ம வில்லங்காரன் கிளாஸை வச்சு நம்ம ஹீரோவோட நெஞ்சிலலாம் புழக்க ஆரம்பிப்பான். ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோவும் அதே கிளாஸை எடுக்கிறான் கீழேருந்து, கையில் துணியை சுற்றிக்கிட்டு இவன் மேலே வச்சு அழுத்த பார்ப்பான் பிறகு நெஞ்சில் வச்சு குத்த பார்ப்பான். அதே நேரத்தில் இந்த வில்லங்காரனுக்கு சக்தி அதிகமாக இருக்கிறதுனால அவன் ஒரு கையில் நம்ம ஹீரோட தலையை பிடிச்சிட்டு அவன் மண்டையில் உள்ள சக்தியெல்லாம் உரிய வாக்காம இருக்கான். பட் ஏன்னா நம்ம ஹீரோவோட உடம்புல இருக்கிற சக்தி, அந்த லாக்கெட் அவன் உடம்புக்குள்ளே இருக்கு. அந்த லாக்கெட்டோட பவரால் அவன் உடம்புலேருந்து அந்த சக்தியை எடுக்க முடியல. அந்த லாக்கெட்டோட சக்தி பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் அந்த வில்லங்காரன் கையையுமே கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்குது. அவனால் அந்த அவன் குத்துற அந்த சக்தியை தடுக்க முடியாமல் அவன் இறக்குன அந்த கிளாஸ் அவன் நெஞ்சுக்குள்ளே இறங்குது. இவன் செத்துருவான்னு பார்த்தீங்கன்னா சாக மாட்டான். அப்பயும் இறங்கிட்டு இருக்க. ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோ என்ன பண்ணியிருப்பான்னா, அவன் கூட நிறைய அந்த பூச்சிகள்லாம் இருக்குல்ல, அதாவது பூச்சிகள்னு சொல்ல முடியாது, இந்த பில்லி சுனியை வைக்கிற மருந்துகள், அதில் ஒரு பில்லி சுனியை இருக்கும். அதை எடுத்து வாயில் போட்டு அழுத்தி விட்டுருவான் பாருங்க. அது என்ன தெரியுமா, அது ஒரு மரமாக முளைக்கிற ஒரு இது போல் இருக்குது. அது அவன் வயிற்றுக்குள்ளே போட்டானே, அது அவன் உடம்புக்குள்ளேருந்து மரமாக ஆரம்பிக்கும் பாருங்க. அவன் உடம்பே கிழிச்சிக்கிட்டு அவன் ஒரு மரம் மாதிரி ஆகிடுவான். அந்த வில்லன்காரனும் ஆன் த ஸ்பாட்லேயே டெட்டு. அதோட இந்த படம் முடிஞ்சிருச்சு. இந்த படம் நல்லா இருந்ததுன்னா ஒரு சேனலுக்கு ஒரு லைக்கை போடுங்க. இந்த படம் ரொம்ப லென்த்தான படம், 2 மணி நேரத்துக்கிட்ட லென்த்தான படத்தை அரை மணி நேரத்தில் சொல்லியிருக்கேன். அதுக்காக இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ், ஐ லவ் இட் ஆல். நீங்களும் பாருங்க, மற்ற பார்த்துங்க.